ஃப்ரெண்ட்ஸ் லோடு ஏற்றி முடிச்சாச்சுங்க. முடிச்சு பாயும் போட்டோம். கரெக்டாக பாய் போட்டு இறங்குறங்க, மழை சரியான மழை ஊற்றுன்னு ஊற்றுது பாருங்கள். அடுத்து பில்லு வாங்கினா பில்லு போட்டுக்கிறாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா பில்லு போட்டுக்கிறாங்க. பில்லு வாங்கிட்டு கிளம்பலாம். ரெண்டு நாளாக பார்த்திங்கன்னா நல்ல மழைங்க, ஊற்றிட்டு இருக்குது. மேகாலயாக்குள்ளே பார்த்திங்கன்னா சோனாப்பூர் அப்படிங்கிற ஊர் தாண்டி போயிட்டுருக்குறோம். ஹில்ஸு எத்தனை அடி நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். மலைக்கு தண்ணி மலையிலேருந்து வலிஞ்சு வந்து ரோட்டில் ஃபுல்லாக ஓடுது. சேர் கலரில் வருதுங்க. சரி மழை நைட்டு பேஞ்ச மழைக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு பனி, அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறக்கு. நேரில் பார்க்குறதுக்கு அத்தனை 1000 கன்று வேணும்னு சொல்லுவாங்க மேகாலயா சுற்றி பார்க்குறக்கு. அந்த மாதிரி தான் இருக்குங்க பாருங்கள். சுற்றி மிஸ்ட்டு தான், வண்டியில் பனிக்குள்ளே தான் போகுது. அவ்வளோ அழகுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து ஷில்லாங் அவுட்ரு பைபாஸுங்க. இந்த ஏரி பேர் வந்து உமியம் லேக்குன்னு சொல்லுவாங்க. உமியம் அப்படின்ட்டு இந்த ஷில்லாங்கில் அவுட்ரு இருக்குது. செம்ம டூரிஸ்ட் பிளேஸுங்க. மேகாலயா லைன்லாம் வரவங்களும் இங்கே பார்க்கலாம். இது வந்து மேகாலயக்குள்ளே தான் இருக்குது. நிறைய பேர் சர்ச் பண்ணி பாருங்கள். உமியம் லேக்குன்னா பெரிய ஏரிங்க. இது மட்டும் முன்னாடி பார்க்க அவ்வளோ இருக்குது. உள்ளே போயிட்டே இருக்குதுங்க ரொம்ப தூரத்துக்கு. தமிழ்நாட்டிலேருந்து வர நிறைய பேர் டூர் வரவங்களும் நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், குவாஹாட்டி என்ட்ரி ஆயாச்சுங்க. மேகாலயா முடிஞ்சு அஸ்ஸாமுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். பாருங்கள் எப்படி வீடுகள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு மலை மேலே. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து குவாஹாட்டியில் இருக்க ஒரு பாலங்க. பாருங்கள் மேலையில் லாரி போகுது. அது கீழே பார்த்தா ட்ரெயின் போகும். அது குவாஹாட்டிக்குள்ளே பகல் எடுக்க முடியாது, பகல் அலௌடே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் பார்டரில் இருக்குங்க. அஸ்ஸாம்லேருந்து வெஸ்ட் பெங்கால் பார்டருக்குள்ளே வர போகிறோம். வண்டி டீசல் வெஸ்ட் பெங்கால் நிறுத்தி வச்சுருக்குங்க. இங்கே சமையல் சாப்பிட்டு பார்டர் பாஸ் பண்ணணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரீஸ் அடிச்சுட்டுக்கிறேங்க வண்டிக்கு. ஆனால் இங்கே நல்ல மழைங்க. இந்த இடத்துலேருந்து ஒரு வாரமாக நான் மேகாலயக்குள்ளே போயிட்டு வர வரைக்கும் நல்ல மழை, சரியான மழைங்க. மழையை விடவே இல்லை. உன்னோட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெயில், அதுக்கு முன்னாடி குளிர், என்னோட ஃபுல்லாக வெயில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம்பூர் பார்டர் செக் போஸ்ட்டில் இருக்கிறேங்க. வண்டியில் எடை போட்டு தான் பாஸ் பண்ணணும்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ராய்காஞ்சி அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க. பாருங்களேன், 2 பக்கம் லைட் அழகாக போட்டிருக்காங்க. இந்த பொம்மை படமெல்லாம் பார்த்தோம்னா அந்த ஃபேண்டசியான படம் அதெல்லாம் பார்த்தோம்னா வரும் தெரியுங்களா, உள்ளே வச்சுருப்பாங்க ஒரு மரம் மாதிரி, அந்த டிசைன் அதே மாதிரி அழகாக வச்சுருக்குறாங்க ஊருக்குள்ளே. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மோர்கிராம் அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க. மோர்கிராம்லேருந்து பர்தான் வர போகிறோம். இந்த ரோடு பாருங்கள், பஸ் வந்து முட்டிருச்சு அந்த குழிக்குள்ளே. ரோடு தான் அது அப்படி இருக்குது, வண்டியை முன்னாடி இறங்கி முட்டிருச்சு, வேஸ்ட் வராங்க. இப்போ பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில் ஒரு லாரி வேறு கட்டி இது சரி ஜாயிண்ட் உடஞ்சி நிற்கிது. நான் எதுக்கு நிறுத்திக்கிறேன்னா எதில் போகிறேன்னு எனக்கு தெரில, எந்த ரோட்டில் விட்டு போகிறேன்னு தெரில. அவ்வளோ இருக்குல்லைங்க அங்கே பார்த்தீங்களா, எம்டி வண்டி பாருங்கள் எவ்வளோ ஆடுன்ட்டு பாருங்கள். நம்மளாம் போனால் முட்டி ஒரு பம்பர்லாம். இங்கே பாருங்கள் மாடுகள் எப்படி கட்டி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு. வண்டியில் தெரியுதுங்களா, மொத்தம் ஒரு 2 வண்டி நம்ம போயிட்டுருக்குது, 2-3 வண்டி. ஃபுல்லாக மாடு தாங்க, பாவம் ஃபுல்லாக கறிக்கு தான் கொண்டு போகிறாங்க. இந்த லைன் ஃபுல்லாகவே மாட்டு கறிக்கெல்லாம் நிறையா இருக்குது. நம்ம ஊர் கூட ஆட்டோவில் எடுத்துகிட்டு போவாங்க. கை கால் கட்டிட்டு செங்கல்லையே ஊருக்குள் ரோடு போட்டு வச்சுக்கிறாங்க. பாருங்கள் வண்டி குதின்னு குதிச்சுட்டு போயிட்டுருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கொருதா அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க. இது வந்து புவனேஸ்வர் தாண்டி பாருங்கள் ரோட்டில் எப்படி லாரி வந்துருக்கு, வந்த வயசுக்கு லெஃப்ட்டில் விட்டாருங்க நடக்குது. ஆந்திரா லாரிங்க, நிறைய ஆக்சிடென்ட்டுங்க. நான் வரைக்கும் பார்த்த வரைக்கும் எல்லாம் மெயின் ரோட்டில் நிறைய வண்டிக்கு வந்து கிடக்கும். நீங்களே வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அந்த மேக்ஸிமம் தூக்கம் தான் காரணங்க. நிறைய பேர் சிங்கிளாக ஓட்டுறாங்க இந்த ஆந்திரா வண்டி, சில பேர்லாம் சிங்கிளாக ஓட்டுறாங்க, நானும் பார்த்துருக்கேன். சரியான தூக்கம் இல்லாதனால இதான் கம்மிடுறாங்க. ஏன்னா இந்த ஒடிசாக்குள்ளே எல்லோரும் நைட்டு தான் ஓட்டுறாங்க அதிகபட்சம் எல்லாருமே. பகலில் ஓட்டினா ஆடியோ தொல்லைங்கிறனால நைட்டு தான் ஓட்டுறாங்க. அப்போ என்ன ஆகுது, ஒரு ஆள் வரும்போது சரியான தூக்கம் கிடைக்கிறது இல்லைங்க. அந்த 450 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஆந்திரா பார்டருக்கு 450 கிலோமீட்டருங்க. அது வெளியிருக்குள்ளே பாஸ் பண்ணணுங்கிறதுல வராங்க, ஆனால் முடியறதில்ல. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாக்குளத்தில் இருக்குங்க. இங்கே பாருங்கள் ரைட் சைடில் ஒரு லாரி ஒன்று கமுந்து கிடக்குது. பழைய ஒரு ஆக்சிடென்ட் காட்டினேன். எப்படி மெயின் ரோட்லேயே பெரிய வண்டியெல்லாம் கமுத்துறாங்கன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. இங்கே பாருங்கள் சரிங்களா, மெயின் ரோட்லேயே கம்பி வச்சுக்கலாம் கண்டெய்னருங்க. அது நல்ல ரோடு தான், மட்டமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே ஓங்கோல் பக்கம் இருக்குங்க. ஓங்கோல் தாண்டி தண்ணி வாங்கியிருக்கிற நிறுத்தி வச்சுருக்குறோம். வண்டிக்கு தண்ணி வாங்கிட்டு பாத்திரமெல்லாம் கழுவிட்டு எனக்கு அப்படியே சமையல் செய்ய வேண்டிதான். மணி பார்த்திங்கன்னா 1 மணி ஆகுது. நேற்று வச்சு சாப்பாடு இருந்துச்சுங்க, அது சாப்பிட்டோம், தயிர் ஊற்றி சாப்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்ககிரியில் இருக்குங்க. சங்ககிரி தான் வந்தாங்க. மணி பார்த்திங்கன்னா காலைல 7 மணி ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் எங்கன்னா சங்ககிரியில் பற்ற வேலை பார்க்க நிற்கிறாங்க. பற்ற வேலை நம்ம லோடு இறக்கிட்டு தான் வந்து பார்ப்போம். பற்ற பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருக்குது பாடி பில்ட்ரு. அது பார்த்திங்கன்னா சேனலுக்கு கட் ஆகிருச்சு இல்லைங்க. அந்த கத்தாக்கில் ஒரு 5 நாள் இருந்தோம்ல, கட்டை உடஞ்சி லோடில் இறக்கி எதுவும் இல்லைங்க. அதை வந்து கட்டை வந்து மாத்திரக்கு சேனலில் போடுறாங்க. கட்டை எடுத்து ஃபுல்லாக சேனலு, அதுக்கு பட்டரைக்கார்ட்ட பேசிகிட்டு இருக்கோம். கரெக்டாக டிவிஸுக்கு ஆப்போசிட்டில் நின்றுருக்கு நம்ம வண்டி. ஃப்ரெண்ட்ஸ் லோடு இறக்கிட்டு இருக்கிறாங்க வண்டியிலேருந்து. இறக்கி முடிச்சா அவ்வளோதான், நம்ம கிளம்ப வேண்டியதான். சங்ககிரி போய் வண்டி வேலையெல்லாம் பார்த்துட்டு
ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் லோடெல்லாம் இறக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரிப் இதோட முடிஞ்சுதுங்க. நம்ம சில்சார்லேருந்து கோயம்புத்தூர் வந்தது. இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிட்டாக தான் இருக்கும். நிறைய பேர் எடுக்கல, நிறைய ஊர் காட்டல. காரணம் என்னென்னா மெமரி பத்தலைங்க மொபைலில், நிறைய இடத்துக்கு பத்தாமல் போயிடுச்சு. அதெல்லாம் வீட்டுக்கு போய் ஏதோ ஒரு பென்ட்ரைவ் வாங்கி அதுக்கப்புறம் ஏற்றணுங்க. வண்டியிலோடு இறக்கி முடிச்சோன்னே சங்கரி விட்டுருவாங்க பட்டறையில். ஏன்னா பாடி பிரிக்குது. அந்த கத்தாக்கில் இதெல்லாம் உடஞ்சி பார்த்தீங்களா குறுக்கட்டை, அதெல்லாம் மாத்திரம் பாடியில் பிரித்து அதுக்கு 4-5 நாள் ஆகுங்க. அதுக்குள்ளே வீட்டுக்கு வர போகலாம். நான் 2 மாதம் ஆச்சுங்க வண்டிகிட்டே இருந்து வீடியோ போடுவேன். வண்டி பாடி பிரிக்கிறது வேலையெல்லாம் சரி இன்னையோட 2 மாதம் ஆகி போச்சுங்க வண்டி ஏறி. நான் வீட்டு பக்கம் போல் ஹோம் சிக் வேறு வந்துடுச்சு. நல்லா சரி வீட்டுக்கு போய்ட்டு ஒரு 4-5 நாள் இருந்துட்டு அப்புறம் வண்டிட்டு வந்து காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே இந்த வீடியோவில் என் பண்ணிக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். லோடில் இறக்கி முடிச்சு பில்லெல்லாம் வாங்கிட்டுங்க. நான் ஆல்ரெடி எண்டும் பண்ணிட்டேன் வீடியோவை, பாயின்னு சொல்லிட்டேன். அது பில் வாங்கிட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு லைவ் போட்டிருந்தேங்க. அதை பாட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்தாருங்க. லைவில் எல்லாம் சாப்பிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் இன்னும் இல்லை காலையில் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 5 மணி ஆகி போச்சுன்ட்டு. அது பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் சூர்யா இவரும் டிரைவராக தான் இருக்காருங்க. நான் ஹாய் சொல்லிடுறேன் எல்லாத்துக்குண்ணா. எல்லாருக்கும் ஹாய். பட் டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்காரு இங்கே பார்த்தீங்களா. நான் 2 டிரைவர் இருக்குன்னு சொல்லிவிட்டு 2 பார்சல் வாங்கிட்டு வந்திருக்காரு. நாங்கள் 2 சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். எனக்கு ஆச்சரியம். இன்னும் நான் எங்கேன்னு சொல்லவே இல்லைங்க. லைவ் போட்டு கட் பண்ணிட்டேன். நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டேங்களா. பில்லெல்லாம் வாங்குறதுக்கு நான் உள்ளே போயிட்டேன். இவர் இங்கே தான் இருந்திருக்காரு நீலாம்பூரில். நிறைய பக்கம் சுற்றி வந்து ரோட்டில் வண்டி பார்த்துருக்காரு. தமிழ்நாட்டு வண்டி வந்து விசாரிச்சிருக்காரு. நான் உள்ளே இருந்தனால 2 மணி நேரத்தை விசாரித்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது இந்த மாதிரி ஒருத்தர் எல்லாம் பார்த்ததுக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். நாங்கள் சாப்பிட்டு அப்படி கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ இப்போ மறுபடியும் எண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? பாய். டாட்டா. எல்லாத்துக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் சொல்லிடுங்க. பாய். ஓகே.